ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மைவி3 பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு விதமான நியூஸும் வெளியிடுறாங்க. நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் இதில் யாரையும் எந்த விதத்துலையும் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்மளோட மைவி3ல இருக்கவங்களோட மனநிலைமை என்னன்னு தெரியாமலே நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த மைவி3 பணத்தை போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம அதாவது சமாளிச்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு கஷ்டங்களும் எவ்வளோ ஒரு சங்கட்டத்தை கொடுக்குன்னு நம்மளுக்கு தான் தெரியுது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களே நம்மளை கேள்விகள் கேட்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். இரிட்டேட்டிங்காக காட்டினா நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தை கொடுக்கும். அது போக நம்ம கடன் வாங்கி வச்சுருந்தா கடன்காரங்க கேட்குற கேள்வி இதை போடாமல் இருந்தால் ஒருவேளை நிம்மதியாக இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு நம்மளுக்கு அது ஒரு பக்கம் தோணும். இப்போ அந்த காசு ரொம்ப கழுத்தை இறுக்கி பிடிக்கிற நேரத்தில் அந்த காசு கையில் வந்துடாதா அப்படின்ற மைண்ட் செட்லாம் வரும். இப்போ நிறைய சுச்சுவேஷன் அப்படி நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்கும்போது ஸோ இல்லாத நியூஸை இருக்குன்ற மாதிரி சொல்கிறப்ப தான் நம்மளுக்கு கேட்குறப்ப ஸோ இன்னைக்கு வந்துருமோ அப்படின்றப்ப தான் நம்மளுக்கு சங்கட்டமாக இருக்கும். ஸோ நிறையா சேனல்ஸில் நான் ஏதோ எல்லாத்தையும் நான் குறை சொல்லவில்லை. ஒரு சிலர் உண்மையான அப்டேட்டும் கொடுக்குறாங்க. ஒரு சில சேனல் சொல்கிற பொய்னால் நம்ம ரொம்ப ஒரு மாதிரி சங்கட்டத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கடந்து தான் போகணும் அப்படின்ற பக்குவத்துக்கு எல்லாருமே மைண்ட் செட்டுக்கு இப்போ பாதி நிலைமைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு பக்கம் சரி கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, எப்படியா இருந்தாலும் வந்துடும் அப்படின்ட்டுருப்பாங்க. ஒரு பக்கம் இது எப்போ வரப்போகுது வந்தால் தான் நிச்சயம் அப்படின்ற மாதிரி கூட இருப்பாங்க. என்னையை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக என்றைக்கா இருந்தாலும் நம்ம உழைச்ச காசு நம்மளை விட்டு போகாது. ஏன்னா நம்ம ஓசியில் கொடுக்க கிடையாது அவங்களுக்கு. ஒரு சிலர் நினப்பாங்க நீங்களாக போய் உள்ளே போட்டு ஏமாந்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்ன்ட்டு. ஸோ நாங்கள் பண்ணிட்டோம், இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரத்தான் பார்க்குறோமே தவிர நாங்கள் அதிலே உட்காருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. கண்டிப்பாக என்றைக்கா இருந்தாலும் அது நம்மளை இந்த விதத்தில் இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு அந்த காசை மீட்டுருவோம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வைங்க. இதுக்குள்ளேயே ஆனால் மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம விட்டு போன எல்லாமே நம்மளுக்காக திருப்பி வரும். அதாவது நம்மளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் உங்க கூட பேசுகிறேன். தேங்க்ஸ் டு ஆல் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஸோ என்னையை பொறுத்த மட்டும் உண்மையை சொல்கிறேன். மைவி3 பற்றி போட்டோம்னா எனக்கு வீடியோ போகுது, வியூஸ் போகுது. மித்தபடி நான் ஸ்டடி ஓரியன்டாக போடன்னு நினைக்கிறப்ப எல்லாமே கண்டிப்பாக வியூஸ் அந்தளவுக்கு போகாது. நான் நம்பிக்கையோடு நான் மறுபடியும் என்னோட சம்மந்தப்பட்டதை போடணுன்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக போடுவேன். தேங்க்ஸ் டு ஆல் சிஸ்டர்ஸ். ஐ ஒன்ஸ் அகெயின்